ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் உள்ள எக்ஸாம்பிள் இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த அதில் என்ன ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. கிராடுலா இல்லை மேவனா இல்லை கிராடல் காட்லினா அந்த மாதிரின்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது மேவன். ஸோ மேவன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த லாங்குவேஜ் ஆப்வியஸாக ஜாவா யூஸ் பண்ண போகிறோம், ஜாவா. ஸோ ஸ்ப்ரிங் பூட் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்குறாங்க. 3.1.4 இந்த மாதிரி வெர்ஷன். நான் இந்த மாதிரி ஸ்னாப்ஷாட் M3 இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பிளைனாக இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ப்ராஜெக்டோட மெட்டா டேட்டா பற்றி கேட்குது. இப்போ நம்ம குரூப் வந்து காம் டாட், இது உங்களோட நேம் ஏதாவது வைக்கலாம், ஆனந்த் அரவிந்த் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். அடுத்த ஆர்டிஃபேக்ட் வந்து டெஸ்ட், சும்மா ஸ்ப்ரிங் டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்னோட பேக்கேஜ் நேம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கு அவசியம் இல்லை. ஸோ நான் மிஸ்டர் பூ வரைக்கும் வச்சுக்கிறேன். அடுத்து ஜார் வேணுமா இல்லை வேர் அந்த ஃபைல் கடைசியாக டார்கெட்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுவோம்ல, நம்மளோட ஜார் ஃபைலா இல்லை வேர் ஃபைலா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் ஜார் ஃபைல்னு கொடுத்துக்கிறேன். இந்த வேர்ஷனில் ஸ்ப்ரிங் பூட் 3 வந்து 17 மேலே தான், ஜாவா 17 மேலே தான் இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து 17 இல்லை, 20, 21 மட்டும் தான் இருக்குது. அதனால் 21 யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட இந்த இது இல்லைனாலுமே, இந்த ஜாவா வேர்ஷன் இல்லைனாலுமே பரவாயில்ல, 21 சூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி கடைசியில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறேன். இங்கே டிபெண்டன்சிஸ் இருக்கா, இந்த டிபெண்டன்சிஸ்ன்றதில் நமக்கு வேணுன்றதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் வெப் ஃபஸ்ட்டு இந்த இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இது மட்டும் கொடுத்துக்கிறேன். இதில் மிச்சம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் மேவன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த எக்ஸாம்பிள் ஃபைலில் போயிட்டு நம்ம எல்லாமே கொடுப்போம். அந்த டிபெண்டன்சின்னு ஒரு டேக் ஆட் பண்ணிட்டு அது கீழே அதோட வெர்ஷனு, அதோட இது எல்லாமே கொடுப்போம். நேம் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறக்காண்டி நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்பவே நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். டாக்கர் கம்போஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, கிராஃப்கியூலோடது இருக்குது, ரெஸ்ட் ரெபாசிட்டரி இருக்குது, செஷன் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜெர்சி ஃப்ரேம் ஒர்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஜெர்சி ஃப்ரேம் ஒர்க்கோடது இருக்குது. டைம் லிஃப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோடது இருக்குது. இந்த மாதிரி OAuth இது இருக்குது. ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி யூஸ் பண்ணலாம். கடைசியில் ஒரு வீடியோ வச்சுருக்கோம், அதையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி JDBC API, ஸ்ப்ரிங் டேட்டா JPA, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதிலே யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணுன்ற லொக்கேஷனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோல்டரை. எக்ஸ்ட்ராக்ட். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆனோடனே இந்த ஜிப் ஃபைலை வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போது இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்டெலிஜென்ஸை மேலே போயிட்டு ஓப்பன் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கேட்கும். ஸோ ஜாவாக்கு நான் ஃபுல் ஸ்டாக் இதில் ஸ்ப்ரிங் டெஸ்ட் அப்படின்றத கொடுத்து ஓகே கொடுத்தேன்னா டச் ப்ராஜெக்ட் திஸ் விண்டோ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குன்னா, நம்மளோட இது கொடுத்தோம்ல, நேம் கொடுத்தோம், ஸ்ப்ரிங் டெஸ்ட்னு ஒரு ஆர்டிஃபேக்ட் அந்த நேம் கொடுத்தோம். அதோட ஃபோல்டர் கீழே தான் எல்லாமே இருக்குது. MVN .maven, அப்புறம் SRC, இந்த மாதிரி ஹெல்ப் ஃபைல் ஒன்று, ரீட்மி ஃபைல் ஒன்று இருக்குது, கிட்டிக்னு ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது, இந்த மேவனோட ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் pom.xmlனு இருக்குது. இந்த .mvn எதுக்குன்னா, நீங்கள் சில பேர் வந்து இப்போ தான் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, மேவன்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க சான்சஸ் கம்மி தான். ஸோ அதனால் ராப்பர் கிளாஸ் இது மேவன்றது ஒரு ராப்பர் கிளாஸ். இங்கே இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் மெஷினில் வந்து மேவன் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இந்த .mvn இந்த யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட மெஷினில் வந்து நீங்கள் மேவன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். என் மெஷினில் நான் மேவன் இன்ஸ்டால் பண்ணல, ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து .maven இருக்கட்டும். அடுத்த சோர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாவா அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ ஜாவா உள்ள போனீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த com.mr boo அப்படின்றத கொடுத்துருங்க, என்னோட பேக்கேஜ் நேமு. ஸோ இந்த இதில் ஸ்ப்ரிங் பூட் அது ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் JDK இஸ் நாட் டிஃபைன் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல போய்ட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் SDK வந்து நாட் செலக்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 21 வச்சு கிரியேட் பண்ணோம். ஸோ ஓப்பன் JDK 21 அப்படின்றது இருக்குன்ட்டு, ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோன்னா எனக்கு இந்த இது போயிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு 21 இல்லை அப்படின்னாலுமே எப்படி ஆட் பண்ணலான்னா, ஆட் SDK கொடுத்து டவுன்லோட் JDK கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன வெர்ஷன் வேணும் அப்படின்றத வந்து இந்த இதில் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். லொக்கேஷனையும் சூஸ் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதை அப்ளை பண்ணியாச்சு. இப்போது க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதை. இப்போ இதில் வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இருக்குது. மேவன்னா என்னென்னு பார்த்தோம். இது வந்து நம்மளோட அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டுன்றதே நம்ம யூனிட் டெஸ்டிங் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் டெஸ்ட்டுன்ற அனோடேஷன்ஸோடு வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கிட் இக்னோர்னா கிட்டில் இம்போர்ட் பண்ணுறப்போ அந்த எந்த ஃபைல்லாம் அந்த டிபெண்டன்சி ஃபைல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். ஸோ அதுக்காண்டி கிட் இக்னோரில் நீங்களும் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதனால் இதில் கிட் இக்னோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம்
எம்விஎன்பி, எம்விஎன் இது எல்லாமே மேவனோட இதுதான் டிபெண்டன்சி தான். ஸோ pom.xml அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த pom.xml தான் நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ற ஒரு இடம். இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அங்க குடுத்தோம்ல மெட்டாடேட்டா, ப்ராஜெக்ட் மெட்டாடேட்டா. இந்த குரூப் ஐடி, இந்த இது பேக்கேஜ் நேமு, அப்புறம் ஆர்டிஃபேக்ட் வந்து ஸ்ப்ரிங் டெஸ்ட்ன்னு குடுத்தோம். அப்புறம் என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோம்ன்றத குடுத்தோம். நேம் வந்து இந்த ஸ்ப்ரிங் டெஸ்ட் அப்படின்றத வச்சோம். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் அதிலேயே டிஃபால்ட்டா இருந்துச்சு. டெமோ ப்ராஜெக்ட் ஃபார் ஸ்ப்ரிங் பூட்ன்னு அதுவே இருக்கு. அதே மாரி என்ன வெர்ஷன் ஜாவா ப்ராப்பர்ட்டீஸ்ன்றதுல வந்து என்ன வெர்ஷன் ஆஃப் ஜாவா யூஸ் பண்றோம் அப்படின்ற மாரி குடுத்தோம். 21 நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காண்டி இதுலயும் குடுத்துருக்கு. எக்ஸாம்பிள் அது டிஃபால்ட்டாவே பில்ட் பண்ணி தந்துருச்சு நம்மளுக்கு 21 அப்படின்றத. அடுத்து இதுதான் எல்லா இடத்துலயும் காமனா நம்ம குடுப்போம். நீங்க சர்வ்லெட் அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேவன் யூஸ் பண்ணி இந்த டிபெண்டன்சின்ற ஆட் பண்றது ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் அந்த இடத்துல. பட் இங்க வந்து ஸ்ப்ரிங் பூட் அந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணி தந்துருச்சு. இந்த டிபெண்டன்சிஸ்ன்றதுக்குள்ள டிபெண்டன்சின்னு போட்டு நம்மளுக்கு வேணுன்றதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் வெப் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணோம்னா நம்ம டிபெண்டன்சி போயிட்டு அது இங்க இருக்கு. இது வந்து ஸ்டார்ட்டர் ஃப்ரேம்வொர்க் வந்து அவங்களே தருவாங்க. அப்புறம் நம்ம சூஸ் பண்ண அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் அதெல்லாம் இருக்கு. இதுல ஏன் நம்ம எப்பயுமே என்ன பண்ணியிருப்போம்னா, எப்பயுமே வெர்ஷன் அப்படின்றது குடுப்போம். பட் இந்த இடத்துல குடுக்கல. அது ஏன்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏன்னு சொல்றேன். இங்க வந்து பேரண்ட் அப்படின்ற ஒரு இது குடுத்துருக்கோம். ஸோ பேரண்ட்னா என்னன்னா, ஒரு காமன் வெர்ஷன் மாரி. காமன் வெர்ஷன் டிபெண்டன்சி வந்து மேனேஜ் பண்ணும். எல்லா இடத்துக்குமே பொதுவா அந்த ப்ராஜெக்ட்ல இந்த வெர்ஷன் தான் இருக்கும் அப்படின்ற மாரி. இங்க இந்த 3.1.14 அப்படின்ற வெர்ஷன் குடுக்குறோம்ல. இந்த வெர்ஷன் வச்சு எல்லாத்துக்குமே காமனா இது வந்து ஒரு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தோட டிபெண்டன்சியோட எல்லாத்தோட வெர்ஷனையும் மேனேஜ் பண்ணிக்கும் இது. அதுக்காண்டி இந்த பேரண்ட் அப்படின்றத யூஸ் பண்றோம். இதுதான் ஒரு ஸ்டார்ட்டர் பேக்கேஜ் மாரி அவங்களே டிஃபால்ட்டா தராங்க இது எல்லாத்தையும். ஓகே. இப்போ நம்மளுக்கு அடுத்த வீடியோல இருந்து ஒரு ஏபிஐ கிரியேட் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ என்னென்ன நம்மளுக்கு தேவை, என்னென்ன தேவையில்ல அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜாவா இருக்கட்டும். நம்மளுக்கு அதுக்குள்ள இருக்க பேக்கேஜ் எதுவுமே தேவையில்ல. ஸோ டைரக்ட்டா பேக்கேஜே டெலீட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். pom.xml அது இருக்கட்டும். ஸ்ப்ரிங் டெஸ்ட் அப்ளிகேஷன் ஜாவாக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இப்போ ரிசோர்ஸ்குள்ளேயும் ஸ்டாட்டிக் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது தேவையில்ல. அப்புறம் அந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டீஸ்ன்றது வந்து நம்மளால இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்ட்ட வந்து இன்டெலிஜே கம்யூனிட்டி எடிஷன் தான் இருக்கு. இத எடிட் பண்ணணும்னாலுமே இத யூஸ் பண்றதுக்கு இன்டெலிஜே அல்டிமேட் எடிஷன் வேணும். ஸோ உங்கள்ட்ட யாராவது அல்டிமேட் எடிஷன் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டீஸையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது எப்படி யூஸ் பண்றதுன்றதையும் வரக்கூடிய வீடியோல சொல்றேன். பட் என்னால இத வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எக்லிப்ஸ்லயும் யூஸ் பண்ண முடியல. அப்ளிகேஷன ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இன்டெலிஜ் அல்டிமேட் எடிஷன்ல மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. அல்டிமேட் எடிஷன் பே பண்றதுக்கு பே பண்ணி வாங்குற மாரி இருக்கு. ஸோ அதனால அத இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு நம்ம அதையும் டெலீட் பண்ணிடலாம். இத எப்படி யூஸ் பண்றதுன்றதையும் சொல்றேன் அந்த வீடியோல. டெலீட்ன்னு குடுத்துட்டு டெலீட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு தேவையில்லாததுன்னா வேற என்ன? டெஸ்ட் ஃபைல் எதுவுமே தேவையில்ல. டெஸ்ட்ன்றது இருக்கட்டும். இந்த டிபெண்டன்சி எதுவுமே இந்த இதுல தேவையில்ல. இதையும் டெலீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சோர்ஸ் மட்டும் இருக்கு. மெயினுக்குள்ள ஜாவா இருக்கு. ரிசோர்ஸஸ் இருக்கு. ஜாவாக்குள்ளேயும் ஒண்ணும் இல்ல. டெஸ்ட் ஜாவா இதுக்குள்ளேயும் ஒண்ணும் இல்ல. ஹெல்ப் எம்என்வி pom.xml மட்டும் தான் வச்சிருக்கேன். மிச்சம் எதுவுமே இல்ல. மிச்சம் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த டிபெண்டன்சி மேவன் வந்து லோக்கலா மெஷின்லயே இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஃபைலையும் நீங்க டெலீட் பண்ணிறலாம். என்ட்ட இல்ல அதனால நான் வச்சிருக்கேன். ஓகே கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி ஒரு ஏபிஐ கிரியேட் பண்றது, அப்படி ஃபர்ஸ்ட் ஏபிஐ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.